விஜய் வந்து காவேரி கிட்ட உன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் காவேரி, ரெண்டு பேருமே ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு மெதுவா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு அந்த கண்ணே கலைமானேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது பாடுறியா எனக்காக கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவேரி இருந்துகிட்டு, இப்ப எதுக்கு என்னைய பாட சொல்றீங்க, நான் ஒரு பாடகிலாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜேசுதாஸுக்கு நீ போட்டியா வந்து பாடிட்டு வந்தல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு காவேரி. வெண்ணிலாவுக்கு ரொம்பவே நல்ல குரலோ, அதனாலதான் நீங்க வந்து என்னை பாட சொல்றீங்களோ, ஏன் அவ வந்து பாடிக்கிட்டே இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்ன காவேரி இப்படி எல்லாம் பேசுற, நான் வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன், இப்ப எதுக்கு தேவையில்லாம வெண்ணிலாவை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, ஓ சார் ரொம்ப நல்லவரோ, வீட்டுக்கு வக்கீல் எல்லாம் வர சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல நீங்க சைனும் வாங்கிட்டீங்க, நீங்க எப்ப சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரிதான் காவேரி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் என்னோட ஞாபகம் உனக்கு சுத்தமாவே வராதா, நீ என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா, நீ ரொம்பவே சந்தோஷமா இருப்பியா, நீ சொல்லு. உடனே காவேரி வந்து மனசுக்குள்ளேயே எப்படி உங்க ஞாபகம் வராம இருக்கும், கண்டிப்பா வரதான் செய்யும், என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.